பாசம் தந்த இயேசுவே, உன் பாதையிலே வாழ்வு கண்டு வருகிறேன். ஆண்டவர்க்கே அஞ்சி நீ வாழ்ந்திடு, தவறிடத் தாங்கும் அவரையே நம்பிடு. உன் தவறுக்கு பழி நீ சொல்லாமல் துணிந்து நீ அவர் முன் சென்றிடு. மூன்றாம் நிலை. இயேசு முதல் முறையாக தரையில் விழுகிறார். தொடக்க நூல் 3ஆம் அதிகாரம், திருவசனங்கள் 9 முதல் 12 முடிய. ஆண்டவராகிய கடவுள் மனிதனை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டார். உம் குரல் ஒலியை நான் தோட்டத்தில் கேட்டேன். ஆனால் எனக்கு அச்சமாக இருந்தது, ஏனெனில் நான் ஆடையின்றி இருந்தேன். எனவே நான் ஒழிந்து கொண்டேன் என்றான். மனிதன், நீ ஆடையின்றி இருக்கிறாய் என்று உனக்குச் சொன்னது யார்? நீ உண்ணக்கூடாது என்று நான் விலக்கிய மரத்திலிருந்து நீ உண்டாயோ என்று கேட்டார். அப்பொழுது அவன், என்னுடன் இருக்கும்படி நீர் தந்த அந்த பெண் மரத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள், நானும் உண்டேன் என்றான். சிந்திப்போம். இறை தந்தையின் விருப்பத்தின்படி வாழ துடித்த இயேசு விழுந்தாலும் எழுந்தார். பிள்ளைகள் பெற்றோரின் குரலுக்கு செவிமடுக்காத போது பாதை மாறி பாவத்திற்கு ஆளாகின்றனர். சாலையில் நடப்பவர் சாலை விதிகளுக்கு கட்டுப்படாத போது விபத்துக்குள்ளாகிறார். வாயிற்படிக்கு பணியாதவன் வாதைக்கு உள்ளாகிறான். அதுபோல் இறைவனின் வார்த்தை வழி வாழ தவறுபவனும் பல வேளைகளில் வீழ்த்தப்படுகிறான். நமது ஒவ்வொரு விழுதலுக்கும் பெரும்பாலும் நாமேதான் காரணம். நம் வீழ்ச்சியில் எழுந்து முன்னேறுவதற்கு சாக்கு போக்கு உதவாது. குற்றத்தை அடுத்தவர் மீது சுமத்துபவன் புத்திசாலி அல்ல, அதை ஏற்றுக்கொள்பவரே அறிவாளி. தவறை ஏற்றுக்கொள்ளும் போது எழுந்து நடக்க சக்தி பெறுகிறோம். என் வலுவின்மையே எனக்கு பெருமை என்று தூய பவுலடியார் கூறுகிறார். என் அருள் உனக்கு போதும், வலுவின்மையில்தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும் என்ற இயேசுவின் வாக்கின் மீது பவுலடியார் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டிருந்தார். கடவுள் முன் நம் பலவீனங்களை ஏற்று அவர் பாதம் பணிந்தால் அவரது அருளால் தூக்கி நிறுத்தப்படுவோம். தொடர்ந்து பயணிக்க பலமும் பெறுவோம். ஜெபம். பாடுகளை ஏற்று பாசம் தந்த இயேசுவே, நான் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்தேன் என்று நாத்தானிடம் பாவ அறிக்கை செய்த தாவீதை போல நான் என் தலைவனை மறுதலித்து விட்டேனே என்று உணர்ந்து கண்ணீர் சிந்திய பேதுருவைப் போல எனது குற்றங்களை ஏற்றுக்கொள்ளும் தைரியத்தை எனக்கு தாரும். ஆமேன்.